ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சர்வதர்மான் பரித்தச்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஷா. அனைத்து கர்மங்களையும் விட்டு என் ஒருவனையே சரணமாகப் பற்று, உன்னை சகல பாபங்களிலிருந்தும் விடுபடுத்தி உனக்கு மோட்சமளிக்கிறேன், கவலைப்படாதே என்று கீதோபனிஷத்தில் கூறிய பகவான் இன்று கோதோபனிஷத்தில் அதையே ஆண்டாள் கிருஷ்ண சாயுஜ்ய மோக்ஷம் அப்படின்னு இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாசுரத்தில் சொல்கிறான். நோம்பிற்கான உபகரணங்களை போன பாசுரத்தில் கேட்ட ஆண்டாள் நோம்பிற்கான சம்மானத்தை இந்த பாசுரத்தில் கேட்குறான். உன்னோடு யாரெல்லாம் கூட மாட்டேன் என்று சொல்கிறார்களோ அவர்களை ஜெயிப்பவன் நீ கோவிந்தனே என்றால், உன்னோடு யார் கூடுகிறார்களோ அவர்களிடம் தோற்பவன் நீ என்று அர்த்தமாகிறது. அப்படிப்பட்ட கோவிந்தனே, இத்தனை பேரும் உன்னை பாடி உன் புகழை பாடி வந்துள்ளோம், எங்கள் எல்லோருக்கும் சம்மானம் கொடு என்று கேட்குறான். சம்மானம்னா நாடு புகழும் பரிசு வேண்டுமா? எல்லாரும் பார்க்க, நாட்டில் உள்ள அனைவரும் பார்த்து, ஓஹோ கண்ணன் இவாளுக்கெல்லாம் சம்மானம் கொடுக்குறாரான்னு எல்லாருக்கும் தெரியும்படி எங்களுக்கு சம்மானம் கொடு. பல அணிகலன்களை கேட்குறா. சூடகம், தோல்வளை, தோடு, செவிப்பூ, பாடகம் என்று இப்படிப்பட்ட அணிகலன்களை கொடு. நல்ல ஆடை கொடு, அதை நாங்கள் அணிந்து கொள்வோம். அதை தவிர மூட நெய் பெய்து முழங்கை வழிவார பால் சோறு கொடு. இது எல்லாம் நாங்கள் செய்து உனக்கு கண்டுருள பண்ணி நாங்களும் உண்டு, தனியாக உண்ண மாட்டோம், கூடி இருந்து அனைவரும் சேர்ந்து உண்டு அனுபவிப்போம் கண்ணா, எங்களுக்கு இதையெல்லாம் கொடு அப்படிங்கிறான். இரண்டாவது பாசுரத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் எல்லாம் சொன்னா இல்லையா, அது நோன்பு ஆரம்பித்த சமயம். அப்போ கூட மலரிட்டு நாம் முடியோம்னு சொன்னான். நாங்களா மலர்களை போகங்களை தேடி போக மாட்டோம், கண்ணனா கொடுத்தா வாங்கிப்போம் அப்படின்னு தான் நம்ம அப்போ அர்த்தம் பார்த்தோம். இப்போ கண்ணனை தானே பிரார்த்திக்கிறா, இவாளா எடுத்து போட்டுக்கல. நீ அணிகலன்களை கொடு, நீ ஆபரணங்களை கொடு, நீ ஆடைகளை கொடு, பால் சோறு நாங்கள் செய்து உனக்கு சமர்ப்பித்து விட்டு நாங்கள் அதையே போக்கியமாக, நீ கண்டருளைய பண்ணியதால் அதை நாங்கள் போக்கியமாக அனுபவிப்போம் கண்ணா என்று இந்த பாசுரத்தில் சம்மானங்களை கேட்டாள் ஆண்டாள். கிருஷ்ண சாயுஜ்ய மோக்ஷம் என்று இந்த பாசுரத்தோட உட்கருத்து. அதாவது சாமியாபத்தி மோட்சத்தை பற்றி போன பாசுரத்தில் சொன்னான். பெருமானின் 8 கல்யாண குணங்களிலும் பெருமானுக்குள்ள ஆனந்தத்திலும் இணையான ஆனந்தமும் குணங்களும் இந்த ஜீவனுக்கு கிடைத்து விடுகிறது சாமியாபத்தி மோட்சத்தில். இப்போ சாயுஜ்ய மோட்சம், அதாவது பாபபுண்ணியங்களை தொலைத்து அர்ச்சரார்த்தி மார்க்கம் வழியாக விரஜையை அடைந்து சூக்ஷ்ம தேகத்தையும் விரஜையிலே விட்டு வைகுந்தத்திற்குள் நுழைந்து அந்த முக்த ஜீவனானது சத்வகுணம் மட்டுமே நிரம்பி இருக்கும் அந்த வைகுந்தத்தில் பகவானை ஆனந்தத்தோடு கல்யாண குணங்களை அனுபவித்து கொண்டே இருப்பதுதான் சாயுஜ்ய மோட்சம். அந்த பிரம்மத்தை விட்டு இந்த ஆத்மா இனி ஒரு க்ஷணமும் ஒருபோதும் பிரியாது. அது ஜீவாத்மாவா இந்த உலகத்தில் இருக்கும்போது கூட பெருமான் இந்த ஆத்மாவை விட்டு பிரிந்தது கிடையாது. ஆனால் அதை இந்த ஜீவாத்மாவால் அறிய முடியவில்லை. ஏன்னா பாபங்கள் சூழ்ந்திருந்தது. 5 பூதங்களால் ஆன இந்த உடலோடு பாபங்கள் புண்ணியங்கள் சூழ்ந்திருந்ததால அந்த ஜீவாத்மாவால் பரமாத்மாவை அறிய முடியவில்லை. இப்போ அதை விட்டு வைகுந்தத்துக்குள் மோட்ச நிலையை அடைந்ததும் ஒரு க்ஷணம் கூட அந்த பரமாத்மாவை விட்டு பிரியாமல் பிரம்மத்தையே அனுபவித்து கொண்டு அங்கேயே அழகாக அது இருக்கிறது. அப்படி முக்தி அடைந்த ஒரு ஜீவனும் பரமாத்மாவும் சேர்ந்திருப்பது தான் கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறான். எப்போவுமே கூடியா இருக்கணும், ஆனால் இந்த சம்சாரத்தில் பிறந்ததால் பெருமானை அந்த ஆத்மாவால் அனுபவிக்க முடியாத நிலைமையில் இருந்தது. இன்று பக்தியோகம் மூலம் சரணாகதி மூலம் எம்பெருமானை அடைந்து அவனையே அனுபவித்து கொண்டு அழகாக கூடி அவனோடையே இருந்து குளிர்கிறது என்று இந்த பாசுரம் மூலமாக சாயுஜ்ய மோட்சத்தை பற்றி ஆண்டாள் கூறுகிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுவாமி எம்பெருமானார் திருவடிகளே சரணம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர்
கோவிந்தாவும் தன்னை பாடி பாறை கொண்டு யாம்பேரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே சேவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாசோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரிம்பாவாய்